நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேப்பர் ஐடி 248. நண்பர்களே, இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னா, நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள், அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதையும் நான் சொல்கிறேன் வீடியோ என்னன்ட்டு. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பேப்பர் ஐடி 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் அமைக்கிறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த நம்ம தமிழில் ஒரு தம்பி ஃபோட்டோ வச்சுருக்கோம்ல, இந்த தம்பி வந்து அசாம் மாநிலத்தில் உள்ளவர். இவர் ஒரு செம காரியம் ஒன்று பண்ணியிருக்காரு. அது எல்லாருக்குமே இடையில வைரலாக போச்சு, டிவியில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி பேச போகிறோம். சரியா? என்ன அப்படின்னா, அசாம் மாநிலத்தில் உள்ள தம்பி தன்னோட மனைவி விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு உடனே எல்லாரும் தண்ணியில் குளிப்பான், எண்ணெயை குளிப்பான். நம்மளால் 40 லிட்டர் பாலில் குளித்து அவரோட சந்தோஷத்தை வெளியே கொண்டு வந்துருக்காராமா. அப்போது அந்த அம்மா, அவங்க வீட்டம்மா எந்த அளவுக்கு இவருக்கு டார்ச்சரை கொடுத்துருக்கும், எந்த மாதிரி வேதனை அனுபவிச்சிருப்பார், பாலில் குளிச்சிருப்பார். நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவர் வேறு எதுக்கும் குளித்தார், அது நமக்கு தெரியாது. பட்டு அந்த அம்மா டைவர்ஸ் பண்ணி போன காரணத்துக்காக பாலில் குளிச்சிருக்காராம். இது மாதிரி தாங்க சில வீட்டில், எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டிலலாம், ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர், ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்கார். அண்ணனுக்கு கல்யாணம் முடியல, தம்பி இருக்கார். தம்பி கல்யாணம் முடிஞ்சிட்டு லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்காங்க. லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் பிறக்குது. அந்த பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் பிறக்கும்போது அந்த அம்மா, அவங்க மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா வந்து அந்த பையன் இருக்கார்ல, பிறந்த குழந்தை, அந்த பையனை தான் ஃபுல்லாக வந்து ஃபோர்ஸ் பண்ணி அன்பாக பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து பார்க்காங்களே தவிர, அந்த பெண் குழந்தைய வந்து கண்டுக்கிறது பார்க்கறதே கிடையாது. இப்போ அது வந்து அந்த அப்பாவோட வளர்ப்பில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அவங்க ஆச்சி தாத்தா வளர்ப்பில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதனால் இப்போ வீட்டில் என்னென்னா, பெரிய சண்டை சச்சரவு, டெய்லி அந்த குடும்பத்தில் இருக்க அம்மா அப்பாவுக்கு, அந்த அண்ணன் தம்பி 2 சண்டை, அந்த குழந்தையால் சண்டை. அந்த குழந்தை இப்போ அம்மாவோட பாசத்துக்கு ஏங்கி அழுதுகிட்டு இருக்குது. ஆனால் இது அவங்க அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பொதுவாக வந்து நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறீங்க, மனசு பிடிக்கலாம், விவாகரத்து பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த குழந்தைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த குழந்தையில நினச்சி பார்க்கணும். ஒரு விவரம் தெரிஞ்ச பிள்ளைனா கூட அது வாழ்க்கையை பார்த்துக்கூட. ஆம்பளை பையன் பிரச்சனை கிடையாதுங்க. ஆம்பளை பையன் எப்படியா உழைச்சிக்கிடுவான், திறமை இருக்குது. பொம்பளை பிள்ளைகள் பாவம். இப்போ உள்ள உலகத்தில் சோசியல் மீடியாவில் தப்பான விஷயங்கள் நிறைய நடந்து பார்த்துட்டு வந்து இங்கே வந்து 6 வயசு பிள்ளைலேருந்து 60-70 வயசு கிளவி வரைக்கும் விட மாட்டேக்கானுங்க. வெறி பிடிச்சி அழைதாங்க, மிருகமாக அழைகிறாங்க. யார் கிடப்பா அப்படின்ட்டு. அப்படியே இருக்கும்போது இந்த அம்மா சண்டை போட்டு அவங்க அம்மா விட இருக்கும்போது, அந்த குழந்தை தனியாக வீட்டில் இருக்கும்போது வைக்கும்போது அதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டு அந்த குழந்தையோட வாழ்க்கை யார் சீரழிச்சிட்டாங்கன்னா என்னத்துக்கு ஆகிறது? நீங்கள் சொல்லுங்கள். மக்களே ஆகிய உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். யாராக இருந்தாலும் கணவன் மனைவிகளை பிடிக்கலையா, குழந்தை பெற்றுக்காதீங்க. ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு மாதிரி பிரச்சனை போகுதா, பசட்டி கோர்ட்டில் எழுதி கொடுத்து தூர போயிருங்க. அவங்களாம் நல்லாண்டு போட்டோம். குழந்தைய பெற்று அந்த குழந்தைய நடுரோட்டில் விட்டு அந்த குழந்தையும் சீரழிஞ்சு சின்ன பண்ணமாயி அதை வெறி கொண்ட மிருகங்கள் வந்து அந்த பிள்ளையை வேட்டையாடி அந்த பிள்ளை வாழ்க்கையை சூறையாடி அந்த குடும்பமே நடுத்தரில் போகணுமா? எல்லாமே யோசித்து முடிவு பண்ணி ஒற்றுமையாக இருங்க நண்பர்களே. முடிஞ்ச அளவுக்கு பொண்டாட்டி புருஷனோட ஒற்றுமையாக இருங்க. நீங்கள் பிரிஞ்சு போவீங்க உங்கள் 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக, சுகத்துக்காக. பட் அந்த பிள்ளைங்க, பிஞ்சு குழந்தைங்க மனசில் எவ்வளோ வேதனை இருக்கும். எல்லோரும் அம்மா அப்பாவோட ஸ்கூலுக்கு வராங்க, படத்துக்கு போகிறாங்க, பீச்சுக்கு போகிறாங்க. ஆனால் நமக்கு மட்டும் அம்மா அப்பா இருந்து நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களேன்னு அந்த குழந்தை எவ்வளோ வேதனையோட நண்பர்களே. அதை யோசிச்சு பாருங்கள். ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சுக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பர் ஐடி 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெல்லாம் அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம், அன்பு சொந்தங்களே.